நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கெட்டுப்போன கேக் விற்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் கேக்கை கடை உரிமையாளருக்கே ஊட்டி ஆவேசமாக பேசிய வீடியோ இணையத்தில் வலம் வருகிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்கிட கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இந்த வீடியோ உணர்த்துவது என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள பாத்தல் பகுதியில் தனியார் பேக்கரி செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் நேற்றைய முன்தினம் பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு கடையில் 1 கிலோ கேக் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. கேக் வாங்கி சென்ற நிலையில் குடும்பத்தினருடன் பிறந்தநாள் கொண்டாடிய கேக்கில் இருந்து துர்நாற்று வீசிய நிலையில் கேக் கெட்டு போனதாக கூறி அப்பெண் அந்த பேக்கரியில் உள்ள பெண்ணிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பெண் கெட்டுப்போன கேக்கை ஏன் கொடுத்தீர்கள் எனவும் நீ சாப்பிடுமா என கூறி பெண்ணிடம் வாயில் ஊட்டி உட்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சி சமூக வலைதளங்களில் ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த கேக் கடந்த 4 மாதத்திற்கு முன்பாக அந்த கேக் வாங்கியதாகவும் அந்த கேக் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பேக்கரியில் சென்று அவர்களுக்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.